வானங்களையும் பூமியையும் அகிலங்களையும் படைச்ச அல்லாவுக்கே அனைத்து புகழும். இப்போ நம்ம குகை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை பார்ப்போம். அது 18வது அத்தியாயம். ஆயத்து 101. அதை நம்ம பார்ப்போம். இது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் குரான் எடுத்து வச்சு நீங்களும் வீட்டில் அதை அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான நல்ல ஒரு செய்தியை கொடுப்பான். நமக்கெல்லாம் உள்ளச்சத்தையும் பயத்தையும் கொடுப்பான். நம்ம இந்த ஒரு உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமான வாழ்க்கை. இதில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை பின்பற்றி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நம்மளுக்கு நிறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சு நிற்கும். அப்போ தான் நம்ம சொர்க்கவாசிகளாகவும் இருக்க முடியும். அப்போ இது ஒவ்வொருத்தரையும் இந்த ஒரு சேனல் பார்த்துட்டே வாங்க. இதை பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. குரானை பற்றி தான் இதில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பேசப்படக்கூடியதாக இருக்குது. அதில் இந்த சேனல் எல்லோரும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நன்மையே நல்லருளே நாட போதுமானவே. இப்போ நம்ம போவோம். 101வது ஆயத்து. அவர்கள் எத்தகையோர் என்றால், என் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்கள் திரையிடப்பட்டு இருந்தன, இன்னும் செவிமெடுக்கவும் அவர்கள் சத்தியற்று போயினர் அப்படின்னு வருது. இது என்ன அப்படின்னா, கண்கள் திரையிடப்பட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்ன கவனிக்கின்றா, குரானை பார்க்குறது நம்ம அலட்சியமாக இருக்கும். இதை நம்ம எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கிறணும். குரானை பார்க்குறதுல அலட்சியமாக இருக்கும். குரானை பார்த்தா தானே அல்லாஹ் என்ன நல் உபதேசங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கான்னு கவனிக்க முடியும். அது அடுத்தது, இன்னும் செவிமெடுக்கவும் அவர்கள் சத்தியற்று போயினர் அப்படிங்கும்போது அதை செவி சாய்த்து கேட்குறதும் இல்லை. என்ன சொல்கிறாங்க இல்லை குரானை பற்றி அந்த சம்மந்தமாக அவங்க பேசும்போது அதை நம்ம செவி சாய்த்து கேட்குறோமா அப்படிங்கிறத தான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நிராகரிப்பவர்கள் என்னையை பற்றி என் அடியார்களும், அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிராகரிப்பவர்கள் என்னையே அன்றி என் அடியார்களை பாதுகாவலராக எடுத்து கொள்ளலாம் என்றும் எண்ணுகின்றார்களா. அல்லாஹ் கேட்குறான், நிராகரிப்பர் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை அதை உள்ளச்சத்தோடையும் பயத்தோடையும் அதை கேட்டு வாழணும் அப்படிங்கிற அந்த பயம் இல்லாமல் நான் படைத்த அந்த மனிதர்களை அவர்களுக்கு கூட்டாக்கி கொண்டு அந்த ஒரு சுகத்தில் வாழ நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாம் இது நம்ம கவனிக்கணும். நம்ம கவனித்து பார்க்க அழகான முறையில் நம்மளுக்கு விளங்கும். அப்போ எண்ணுகின்றார்கள் அப்படின்னா மனிதனுடைய எல்லாரையும் அரவணைச்சு வச்சுக்க நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். என்னுடைய அடியார்களை அவர்கள் எப்படி போட்டிருக்கு, எடுத்து கொள்ளலாம். என்னுடைய அடியார்களை எடுத்து கொள்ளலாம் அப்படின்னா மனுஷ மக்களோட சேர்ந்து எல்லாம் பேசிக்கணும், நல்லா வாழ்ந்துக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா உங்களையும் அவர்களையும் நான் தான் படைத்தேன். அப்போ அவர்களுக்கு முன்னே என்னையை உயர்த்தி என்னுடைய நல்உபதேசங்களை கேட்டு நீங்கள் வாழணுமே தவிர என்னுடைய அடியாரை நீங்கள் பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் என்னிடமே கேளுங்க, எந்த மனிதனிடமும் போகாதீங்க. அவர்களை நான் தான் படைத்தேன், படைத்தவனிடம் கேளுங்க. உங்களுக்கு உணவோ உங்களுக்கு பொருளாதாரத்தோ அனைத்தும் நான் தான் படைத்தேன். ஒவ்வொரு பொருளையும் அது செய்யணும் அப்படின்னா அந்த மனிதனுக்கான அறிவையும் நான் கொடுத்து தான் அவனும் ஒவ்வொரு பொருள்களையும் செய்கிறான். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரும் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் இந்த மக்களுக்கு அறிவை கொடுக்குறான், அவங்க அதில் செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட என்னை நீங்கள் பாதுகாவலனாக எடுத்துக்கங்க, மனிதனை பாதுகாவலராக தேடி போகாதீர்கள் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு தான் நீ மனிதர்களை பாதுகாவலராக எடுத்து நான் படைத்த அடியார்களை அல்லாஹ் சொல்கிறான். என்னை என்று அடியார்களை பாதுகாவலராக எடுத்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் இறங்கு இடமாக நரகமே சித்தம் படுத்தப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த மாதிரி என்னிடம் கேட்பதை விட்டுட்டு மனிதர்கிட்ட போய் ஒன்று கேட்டுட்டு ஒவ்வொரு உதவிக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும்
எல்லாத்துக்கும் அல்லாவுடைய குரானை பார்ப்பதோட அந்த டயத்தை விட்டுட்டு மனிதர்கிட்ட போய் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வரான். இந்த நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து கொடுக்கப்படுது. இது வந்து உற்று நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அப்போ கொஞ்சம் குரான் பார்க்க நேரத்தில் ஒரு மனிதர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அப்போ குரானை கவனிக்கிறப்ப தான் அவங்களுடைய செய்தியை கவனிச்சுட்டு இருப்போம். அதனால தான் எல்லாம் சொல்லி காமிக்கேன், என்னுடைய அடியாரை நான் படைச்ச அடியாரை நீ பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளாத. அப்படி யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு நரகம் சித்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு நல்லா சொல்லலாம். அவர்களுக்கு நரகம் சித்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். செயல்களில் மிக பெரும் நஷ்டவழி யார்? செயல்களில் மிக பெரும் நஷ்டவழிகள் யார் என்பது நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்றும் நீ கூறுவீராக. யாருடைய முயற்சி இவ்வுலக வாழ்வில் பயனற்று போயிருக்க தாங்கள் மெய்யாகவே அழகான செயல்களே செய்வதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு வரேன் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாவுடைய நல் உபதேசங்கள் வாழ்வதை பற்றி ரொம்ப பின்னுக்கு விட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அல்லா சொல்கிறான், யாருடைய முயற்சி உலக வாழ்வில் பயனற்று போயிருக்க தாங்கள் மெய்யாகவே அழகான செயல்கள் செய்வதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள்தான். அவர்கள் தங்களுடைய இறைவனின் அத்தாட்சியிலே அவர்கள் அவனை சந்திப்போம் என்பதை நிராகரிக்கின்றார்கள். அவர்களுடைய செயல்கள் யாவும் வீணானவே ஆகும். மறுமை நாளில் அவர்களுக்காக எந்த மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நான் நோன்பு வைக்கிறேன், ஜகாத்து கொடுக்குறேன், ஓதிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதில் எப்படி வழி நடந்தார்கள், அல்லாவுடைய ஒவ்வொரு உபதேசங்களையும் கேட்டு எப்படி வழி நடந்தார்கள், அந்த வழி நடந்த அந்த நன்மை தான் என்கிட்ட வரப்போகுது. அப்போ இவர்கள் நான் வந்து இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய நல் உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு வாழாமல் நான் வந்து ஓதிக்கிட்டேன், தொழுதுக்கிட்டேன், ஜக்காத்து கொடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுட்டு அல்லாவுடைய இறைக்கட்டை செய்திகளை வந்து அதன்படி வாழ முடியாது யார் விட்டுட்டாங்களோ அவருடைய முயற்சி பயனற்றவை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பயனற்றவை என்பதை நிராகரிப்பவர்கள் அவருடைய செயல்கள் யாவும் வீணானவே ஆகும். மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு மதிப்பையும் ஏற்படுத்த மாட்டோம். நீ என்ன கொடுத்தாலும் என்னுடைய நல் உபதேசங்களுக்கு நீ கட்டுப்பட்டு வாழாத வரையும் நீ செய்யும் நன்மைகள் அனைத்தும் பயனற்றவை அப்படின்னா எல்லாம் சொல்லி காட்டுறான். அது பயன் உள்ளதாக ஆகாது. அப்போ குரானை பார்த்து ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டு வரும்போது தான் என்னிடம் அதுக்கான நற்குலி உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுவே அவருடைய கூலியாகும் நரகம். ஏனென்றால் அவர்கள் நிராகரித்தார்கள், என்னுடைய அத்தாட்சியிலும் என் தூதர்களையும் ஏனையமாக எடுத்து கொண்டார்கள். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கின்றார்களோ அவர்கள் இறங்கும் இடம் பிர்தோஸ் என்னும் சுவன சோலைகள் இருக்கும். அதில் அவர்கள் என்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து மாறி செல்ல விரும்ப மாட்டார்கள் அப்படிங்க அல்லாஹ் சொல்கிறான். இது ஏற்கனவே என்ன சொன்னாங்க, நான் ஜக்காத்லாம் கொடுத்துக்கிறேன், ஓதிக்கிறேன், ஆனால் அல்லாவுடைய சட்டத்திட்டங்கள் படி எங்களால் வாழ முடியாது அப்படி யாரெல்லாம் சொல்லிட்டு அந்தபடி இந்த உலக சுகப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த உலகத்தை செய்யும் நன்மைகள் அனைத்தும் பயனற்றவை, உனக்கு நரக நெருப்பு தான் நீ இறங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்பிக்கை கொண்டு வாழணும் அப்படின்னா அதில் சில சோதனைகளும் சில கஷ்டங்களையும் சந்திச்சு தான் வரணும். ஏன்னா சந்திக்காமல் வர முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், சோதனை இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அந்த சோதனைகளையும் கஷ்டத்துலையும் கடந்து நம்ம வரணும், அதில் உறுதியாக இருக்கணும். சோதனை வந்துருச்சு அப்படின்னா அல்லாவுடைய பாதையை விட்டு விலகி ஓடிடக்கூடாது. அப்படி உறுதியாக இருக்கும்போது தான் அந்த நம்பிக்கையை பார்த்து அல்லாஹ் நமக்கு கூலி கொடுக்குறான். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், ஃபிர்தோஸ் என்னும் சுவன சோலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், குரான் படி ஒன்று ஒன்றே வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும்.
அதுபடி நீங்கள் குரானுடைய ஆயத்தை பார்த்துக்கிட்டே வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது தான் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தாரைங்கிறான்.